ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். வியூவர்ஸ் வணக்கம். தொண்டையில் ஏற்படுற புண்ணு ஆறுறதுக்கும் தொண்டையிலோட கரகரப்பு நீங்கிறதுக்கும் அதே சமயம் தொண்டை கட்டிக்கிட்டால் நம்ம பேசுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம். அதுக்கு என்ன செஞ்சால் குணமாகும் அப்படிங்கிறதுக்கும் நான் உங்களுக்கு சிறு குறிப்பு தரேன். நீங்கள் இதை செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு தொண்டையில் ஏற்படுற புண்ணு மாறிடும். அதே சமயம் கரகரப்பு நீங்கி போயிடும். தொண்டை கட்டி அவதிப்படுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இந்த மருந்து உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல தொண்டை நோய் அப்படின்னா தொண்டையில் வெந்து புண்ணாக இருக்கும், தொண்டை வலிக்கும். அவங்களுக்கு வெந்து இருக்கனால தான், அவங்களுக்கு வேக்காலம் இருக்கனால தான் அது மாதிரி நோய் வர்றது. அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, மாதுளம் பூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதுளம் பூ அந்த மாதுளம் பூவை எடுத்து நல்லா காய்ச்சி வடிகட்டணும். காய்ச்சி வடிகட்டி அதோட சாறை எடுத்துக்கணும். அதோட தேன் இருக்குல்ல, தேன் கலந்து அதை சாப்பிட்டா தொண்டையில் உள்ள நோய் அகலும். அதாவது வேக்காலம் நீங்கும். மாதுளம்பூ சாற்றை காய்ச்சி வடிகட்டி அதனோட தேன் கலந்து நம்ம சாப்பிடணும். நீங்கள் தேன் கலந்து, அதாவது அந்த பூ ரொம்ப காய்ச்ச வேணாம். அந்த பூவை ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா காய்ச்சி 1 டீஸ்பூனாக எடுத்துக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் தேன் சேர்த்துக்கோங்க. அதை நீங்கள் சாப்பிட்டா தொண்டையில் வேக்காலம் இல்லாமல் போய் அதில் உள்ள நோய் இருக்காது. அதே மாதிரி அதில் புண் எதுவும் இருந்தாலும் அது இருக்காது. அதுக்கப்புறம் கரகரப்பு குணமாகிறதுக்கு சில பேருக்கு எப்போ பார்த்தாலும் தொண்டை கரகரப்பே இருக்கும். பேசும்போது கொஞ்சம் கரகரப்பாக இருக்கும், இருமிட்டே இருப்பாங்க, பேச முடியாது. கரகரன்னு இருக்கிறதுனால எரிச்சலாக இருக்கும். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சுக்கு இருக்குல்ல, சுக்கு, பால் மிளகு, திப்பிலி, இது எல்லாத்தையும் அதோட ஏலரிசி இருக்குல்ல, அதாவது அரிசி வறுத்த பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வறுத்து பொடி ஆக்கிக்கோங்க. சுக்கு, பால் மிளகு, திப்பிலி, அரிசி, அது ஏலரிசி கிடைச்சா ஏலரிசி, அதாவது வறுத்து பொடியாக்கி இதை தேனில் கலந்து சாப்பிட்டா அப்படின்னா தொண்டை கரகரப்பு குணமாகும். எல்லாத்தையும் பொடியாக்கி 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தேனில் கலந்து சாப்பிடுங்க. தொண்டையில் உள்ள கரகரப்பு குணமாகும். அதுக்கப்புறம் தொண்டையில் புண்ணு, அதாவது கட்டு குணமாகறதுக்கு, தொண்டையை சில பேர் கட்டிக்கிட்டு வாய்ஸ் அவங்களோட வாய்ஸ் இருக்காது. அந்த தொண்டைக்கட்டை எப்படி ஈஸியாக போக்கலாம் அப்படின்னா, மா இலை இருக்குல்ல, மா இலையை என்ன பண்ணணும்னா பச்சை இலையாக எடுத்துக்கோங்க. அந்த பச்சை இலையை நெருப்பில் போட்டுருங்க. நெருப்பில் போட்டும் போது நமக்கு புகை வரும். புகையில் போட்டால் புகை வர்றப்ப நம்ம வாய் திறந்து அந்த புகையை பிடிச்சா தொண்டை கட்டுமானம் குணமாகும். அந்த மா இலை புகையை நம்ம வாய்க்குள்ளே செலுத்தினா அந்த வாய் புகையை நம்ம பிடிச்சா தொண்டைக்கட்டு நீங்கிடும். வாய்ஸ் நார்மல் ஆயிரும். இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இது நல்லா பயன் தரும். தொண்டை ப்ராப்ளம் ஏற்பட்டால் ரொம்பவே சிரமப்படுவோம். ஏன்னா வாய்ஸ் பேசுகிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது தொண்டை. அது நல்லா இருந்தால் தான் நம்ம எல்லாத்துக்குமே, நமக்கு சாப்பிட்றதுக்கும் சரி பேசுகிறதுக்கும் சரி, அப்போ தான் நம்ம நார்மலாகவே இருப்போம். ஸோ இவங்க இது மாதிரி இதில் எதுவும் உங்களுக்கு சிரமங்கள் ஏற்பட்டால் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு குணமாவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.